இருக்கிறேன் என்று தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது, ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது. சூர் ஊதுகிற சப்தம் என்று சொல்கிறார்கள். அந்த சப்தம் கேட்கிற பொழுது என்னுடைய கபரு பிளக்கிறது, என்னுடைய கபரு பிளக்கிறது. வெளியில் வந்து பார்க்கிறேன், வெளியில் வந்து பார்க்கிறேன். கபருக்குழிக்குள் இருந்து புற்றீசல்களை போன்ற மக்கள் எல்லாம் சாறை சாறையாக வெளியே போகிறார்கள். திரும்பி பார்க்கிறேன், பிறந்த மேனியாக ஹத்னா செய்யப்படாத நிலையில் காலிலே செருப்பில்லாமல் நான் பிறந்த மேனியோடு அந்த மஹ்ஷருடைய வழியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய உறவுகளே, அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில விஷயங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இவை நீங்களாக கற்பனை செய்து கொள்ளுங்கள், நீங்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிற நொடி இந்த நொடி. இப்பொழுது பார்க்கிறேன், நான் பார்த்த உலகம் அல்ல இந்த உலகம். நான் பார்த்த உலகத்திற்கு மாற்றமாக எல்லாம் இருக்கிறது. இந்த உலகம் அப்படியே செப்புத்தரையாய் மாறி போயிருக்கிறது. நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கொட்டி போய், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கொட்டி போய், சூரியன் ஒளி இழந்து, சந்திரன் ஒளி இழந்து போய், இந்த பூமி சுருட்டப்பட்டு, இந்த வானமும் பூமியும் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கைகளுக்குள் இருக்கிற அந்த நிலையில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகள், இந்த பூமியின் அத்தனையும் மாறி இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் என்னை சுட்டரித்துக் கொண்டிருந்த சூரியன் இப்பொழுது சில மைல்களுக்கு அப்பால் என்னுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிறது. தூரத்தை பார்க்கிறேன். இந்த பூமியில் என்னோடு வாழ்ந்த, நான் வாழுகிற பொழுது வாழ்ந்த என்னுடைய உறவுகள், நீங்கள் அல்லாஹுக்காக வாழுங்கள் என்று சொன்ன பொழுது, தொழவாருங்கள் என்று சொன்ன பொழுது, மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது, அல்லாஹுடைய தீனை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது, ஹராத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது, என்னை ஏளனமாக பார்த்தவர்கள், என்னை புறக்கணித்தவர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் இதோ வியர்வை வெள்ளத்தில் தத்தளிக்கிறார்கள். அவர்களால் நிற்கவும் முடியவில்லை, இருக்கவும் முடியவில்லை. அந்த காட்சியை பார்க்கிறேன். காலங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஆண்டுகள் ஒரு நாள் 50,000 வருடங்களாய், ஒரு நாள் 1000 வருடங்களாய் நீண்டு போகிற மஹ்ஷருடைய வழியில் எல்லாவற்றையும் அவதானிக்கிறேன். வியர்வை வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கிறார்கள். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாதா? கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாதா? ஒவ்வொரு நபியாய் மக்கள் ஓடுகிற காட்சி என் கண்முன்னே தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள். ஒவ்வொருவரும் தனது கஷ்டங்களை சொல்லி திருப்பி அனுப்புகிறார்கள். ஏக்கம் நீண்டு கொண்டே இருக்கிறது, ஏக்கம் நீண்டு கொண்டே இருக்கிறது. விசாரணை நடக்க வேண்டுமே, விசாரணை நடக்க வேண்டுமே, ஏதோ ஒன்று மாற்றம் முடிவு வர வேண்டுமே. எல்லோருடைய கண்களிலும் அதே ஏக்கம், எல்லோருடைய உள்ளத்திலும் அதே ஏக்கம். யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்க போகிறது என்கிற ஒவ்வொருவருடைய ஏக்கமும் அப்படியே வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம்தான் என் தலைவர், என் உயிரிலும் மேலானவர், நான் காண்பதற்கு ஆசைப்பட்ட அந்த தலைவர், என்னுடைய கண்கள் காண்பதற்கு ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதர், என் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே என்று அந்த மஹ்ஷருடைய வழியிலும் அந்த வேதனை கடலிலும் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிற நேரம் எல்லா மனித சமுதாயமும் ஓடோடி வருகிறார்கள் அவரிடத்தில். இப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறேன் என் தலைவரின் பெருமையை. அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னுவது பொழுது நான் பின்பற்றுகிறேன் என்று நான் தைரியமாய் வந்ததற்குரிய பெருமையை புரிந்து கொள்கிறேன். அந்த மஹ்ஷருடைய வழியில் அத்தனை பேரும் கைவிட்ட நிலையில் என் உயிரிலும் மேலான தலைவர், நான் தான் ஷஃபாஅத் செய்வதற்கு தகுதியானவன், எழுந்து போகிறார். அல்லாஹ்வினுடைய அர்ஷிக்கு கீழே சுஜூது செய்கிறார். முஹம்மதே எழும்புங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படுவீர்கள், இது அல்லாஹ்வுடைய ஆணை. அப்பொழுது கேட்கிறார். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது, கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃப்பன் ஸஃப்பா, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃப்பன் ஸஃப்பா. உன்னுடைய ரப்பு மலக்குகள் அணிவகுத்திற்கு வருகிற நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த நாள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து கொள்கிற கடைசி நொடி.
எனக்கு பார்வையை தந்து, எனக்கு கேள்வியை தந்து, வாழ்க்கையின் அத்தனை வசதிகளையும் தந்து, என்னுடைய எஜமானன், என்னுடைய ரப்பு, என்னுடைய ஏகன், என்னுடைய அல்லாஹ் என்று சொல்லி நான் பெருமையாக, நான் தனிமையிலும், நான் கூட்டாக இருக்கிற பொழுதும், நான் சபையில் இருக்கிற பொழுதும், எல்லா நிலைகளிலும் எந்த ரப்பை பயந்து வாழ்ந்தேனோ, எந்த ரப்பை ஆசைப்பட்டேனோ, எந்த ரப்பினுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று கனவு கண்டேனோ, எவனை எஜமானனாக நினைத்தேனோ, எவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அந்த ரப்பை காணுகிற, அந்த ரப்பினுடைய திருமுகத்தை காணுகிற அந்த அழகான வாய்ப்பு என்னுடைய ரப்பு மலக்குகளுடைய அணிவகுப்போடு, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரப்பை 14ஆம் நாள் பௌர்ணமியை காண்பதை போன்று அந்த நாளிலே காண்பீர்கள் என்று என்னுடைய தலைவர் சொன்னாரே. அந்த ரப்பை காணுகிற காட்சிக்காய் முழு உலகமுமே காத்திருக்கிற பொழுது, இதோ அவர்களில் ஒருவனாய் இந்த சின்ன அடிமையும் காத்திருக்கிறேன். அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மா நான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது என்னை ஏளனம் செய்தார்கள். நீ மார்க்கம் என்று திரிகிறாய் என்று சொன்னார்கள். நீ பயானுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். வேறு எவ்வளவு வேலை இருக்கிறது செய்யலாமே என்று சொன்னார்கள். நான் பள்ளியிலே இமாமாக இருக்கிற பொழுது இந்த இமாமத்தை விட்டு சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் என்னுடைய ரப்பை சுஜூது செய்வதை தவிர எனக்கு வேறு எந்த இன்பமும் இருக்கவில்லை. என்னுடைய ரப்பு தருவான் என்ற நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் மிச்சம் இருக்கவில்லை. இப்பொழுது ரப்புக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் கடைசி சந்தோஷத்தை அடைகிற நொடி என்னுடைய ரப்பு வருகிறான். அவன் பேரரசன். இந்த உலகில் வாழுகிற பொழுது நான் ஒளித்தும் பகிரங்கமாகவும் அவனுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் என்னை கண்டும் காணாமல் விட்டு விட்டான் என்று நான் கேவலமாக, நான் அலட்சியமாக இருந்தேனே. அந்த ரப்பு அவன். இந்த உலகில் நான் தவறு செய்கிற பொழுதெல்லாம் அவனுடைய நியாமத்துக்களில் எந்த குறையும் வைக்காமல் என்னுடைய பார்வையிலும், கேள்வியிலும், சிந்தனையிலும், பொருளாதாரத்திலும், வாழ்க்கையிலும் அத்தனையையும் தந்து கொண்டு இன்னும் என் மீது இரக்கத்தோடும் கருணையோடும் அன்போடும் இருந்தானே அந்த ரஹ்மானை காணுகிற சந்தர்ப்பம். இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்பதற்கு முன்னரே எனக்கு தந்து, பாசமான குழந்தைகளை தந்து, அன்பான மனைவியை தந்து, அழகான பெற்றோரை தந்து, சுகமான வாழ்க்கையை தந்து, அவனுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் இந்த உலகில் எனக்கு உடனடியாக தண்டனையை தராமல் மீண்டும் மீண்டும் ரமலானாக, உம்ராவாக, ஜும்மாவாக, ஹஜ்ஜாக வாய்ப்புகளை அதிகரித்து தந்து எனக்காக என்னை தட்டி எடுத்து நான் அழுதழுது கேட்ட பொழுதெல்லாம் என்னுடைய தௌபாக்களை அங்கீகரித்து, என் பாவங்களை எல்லாம் பொறுத்து, என்னை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வைத்தானே என்னுடைய ரஹ்மான். அந்த ரஹ்மானை காணுகிற நேரம், ஆனால் அந்த நாள் அவன் தனித்துவமானவன். அந்த நாள் இந்த உலகின் ஒட்டுமொத்த அதிகாரமும் பறிக்கப்பட்டிருக்கிற நாள். அவன் வருகிற பொழுது ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அதிகாரிகள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்து எங்களை அடிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கே? லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளுகிற தனித்துவமானவனான அல்லாஹுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி அவனே தனிப்பெரும் இரட்சகனாக இருக்கிற, அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேச முடியாத, அவனிடத்தில் யாருக்கும் அநீதி இழைக்காத, யாரிடத்திலும் யாருடைய ஷஃபாஅத்தும் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாத அவன் மட்டுமே தனித்துவமான இரட்சகனாக இருக்கிற நாள் அந்த மஹ்ஷருடைய வழி. உறவுகளே, அந்த நாளில் இந்த உலகின் எல்லாமே செயலிழந்து போகும். அந்த நாளில் இந்த உலகின் எல்லாமே செயலிழந்து போகும். அந்த நாளில் இந்த உலகின் நேசங்கள் எல்லாம் கைவிட்டு விடும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. எந்த மனைவிக்காக, எந்த மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக அல்லாஹுக்கு மாறு செய்தேனோ அந்த மனைவி அல்லாஹுவை சந்திக்கிற அந்த சன்னிதானத்தில் என்னை விட்டு ஓடி விடுவாள்.
எந்த பிள்ளை படிக்க வேண்டும், எந்த பிள்ளையை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று ஹராம் ஹலால் எல்லாம் பார்க்காமல், வட்டியும் பார்க்காமல், ஏமாற்றமும் பார்க்காமல், பதுக்கலும் பார்க்காமல், சொத்து சேர்த்தால் சரி, காசு சேர்த்தால் சரி, என்னுடைய பிள்ளையை அனாதையாக விடுவதா, என்னுடைய பிள்ளையை சொத்தற்றவனாக விடுவதா, என்னுடைய பிள்ளையை கையேந்த விடுவதா என்று சொல்லி பிள்ளைக்காக பார்த்து பார்த்து வீடாக, கடையாக, சொத்தாக, வாகனமாக வாழ்நாளை அர்ப்பணித்து அவனுக்காகவே நான் வாழ்ந்தேனே, அந்த மகன் என்னை கண்டதும் விரண்டோடுவான், நிற்க மாட்டான். என்னை பெற்று வளர்த்த தாய் என்னை ஒரு நாள் பார்க்காமல் விட்டால் கூட துடித்து போவாள். எனக்கு காலிலே ஒரு முள் கொத்தி விட்டால் கூட அவருடைய கண்ணிலே இருந்து கண்ணீர் வரும். என்னை கோலெடுத்தேனும் என்னுடைய சுகம் விசாரிக்காமல் அவள் தூங்கவே மாட்டாள். எனக்காகவே வாழ்ந்தவள் என்னுடைய தாய். நான் வயோதிபத்தை அடைந்த பொழுதும் கூட என் தாய் என்னை குழந்தையாகவே பார்த்தாள். எனக்காக அன்பு காட்டினாள், பாசத்தோடு என்னை வளர்த்தாள். ஆனால் அந்த தாயினுடைய அன்பாவது நிரந்தரமாக இருக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் என்னுடைய தாயும் என்னை கண்டும் காணாதது போல் ஓடுவாள். உறவுகளே, உறவுகளே, இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் துணை யார்? எனக்கும் உங்களுக்கும் துணை யார்? இத்தனை உறவுகளையும் சேர்த்துக் கொண்டு நிரந்தரமான உறவாகிய ரப்பை பகைத்து வாழ்ந்தோமே, இத்தனை உறவுகளையும் சேர்த்துக் கொண்டு நிரந்தரமாகிய உறவாகிய ரப்புக்கு மாறு செய்தோமே, அந்த ரப்பு தான் மஹ்ஷருடைய வழியில் எனக்கான நிரந்தர உறவாக, என்னை பாதுகாப்பவனாக, எனக்கு உதவி செய்பவனாக, என்னை தூக்கி விடுபவனாக, என்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி விடுபவனாக இருக்க போகிறான். அன்றைய நாள் எதுவுமே எனக்கு கை கொடுக்காது என்று உணர்கிற நாள். அந்த நேரத்தில் தான் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வயுதுஊன இல ஸுஜூத், அவனுடைய கண்டைக்கால் திரை நீக்கப்பட்டு அவனுக்கு சுஜூது செய்யுமாறு எல்லோரும் அழைக்கப்படுகிற பொழுது, நான் இந்த பூமியில் அவனுக்காக சுஜூது செய்தவன், தொழவாருங்கள் என்று அழைத்த பொழுதெல்லாம் 5 நேர தொழுகையை தொழுவதை தவிர வேறு எதிலும் சந்தோஷம் காணாதவன், என்னுடைய ரப்பை காணாமலே, என்னுடைய ரப்பினுடைய அழகை காணாமலே, என்னுடைய ரப்பினுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவனுக்காக சுஜூது செய்தவன், இப்பொழுது அவனை காணுகிற பொழுது மஹ்ஷருடைய வழியில் இதோ மண்டியிட்டு